அவர் என்ன செய்கிறார்? அதிமுக வெளிப்படையாக பிஜேபியோடு கூட்டணி வைத்திருக்கிறது. விஜய் என்ன செய்கிறார்? வெளிப்படையாக பிஜேபி எங்கே எதிர்க்கிறார்? என்ன அரசியல் இது? எடப்பாடிக்கு நிகழாதா? அதிமுக தோழர்களை பார்த்து நான் கேட்கிறேன். இரட்டை இலைக்கு ஓட்டு போட்டு பழகி போன வாக்காளர்களை கேட்கிறேன். இன்னும் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் நெஞ்சிலே சுமந்து கொண்டிருக்கிற அதிமுக தொண்டர்களை பார்த்து நான் கேட்கிறேன். நீங்கள் எம்ஜிஆருக்காகவும் ஜெயலலிதாவுக்காகவும் போடுகிற இந்த ஓட்டு ஜெயலலிதாவால் கடுமையாக எதிர்க்க பெற்ற மோடிக்கு போகிறது. மோடிக்காகவா நீங்கள் ஓட்டு போட போகிறீர்கள்? திராவிட கட்சிகளையே அழித்தொழிப்போம் என்று சொல்லுகிற பிஜேபிக்காக நீங்கள் ஓட்டு போட போகிறீர்கள். இங்கே நிற்பது இரட்டையாக இருக்கலாம், ஆனால் அது பிஜேபி சின்னம் மறந்து விடாதீர்கள். பிஜேபி வலுப்பெற்றால் ஒருவேளை தப்பி தவறி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி பீடத்தில் அமர்ந்தால் கூட ஒரு நாள் கூட விட்டு வைக்க மாட்டார்கள் பிஜேபிக்காரர்கள். அவரை நிதிஷ்குமாரை பந்தாடியது போல் பந்தாடுவார்கள். அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாம் விலை பேசுவார்கள். பாண்டிச்சேரியில் இன்றைக்கு என்ன கதி? ஒரு காலத்தில் அதிமுக மற்ற கட்சிகளுக்கு சீட்டு பிரித்து கொடுத்தது. பிஜேபியில் நிற்பதற்கு கூட ஆள் இல்லாமல் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அதே பாண்டிச்சேரியில் 10 இடங்களில் பிஜேபி இருக்கிறது, 2 இடங்களில் அதிமுக இருக்கிறது. பலவீனமா இல்லையா? இது அதிமுகவை விழுங்குகிற நடவடிக்கையா இல்லையா? யாரால் நிகழ்ந்தது? பிஜேபி எப்படி அங்கே 10 இடங்களில் போட்டியிடுகிற வலிமை பெற்ற கட்சியாக மாறியது? அதிமுக எப்படி 2 இடங்களில் போட்டியிடுகிற பலவீனமான கட்சியாக, நோஞ்சா கட்சியாக மாறியது? தமிழ்நாட்டில் அதுதான் நடக்கப் போகிறது. தோழர்களே, அதிமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய தோழர்களே, தாய்மார்களே, உங்கள் வாக்குகளை இரட்டை இலையை போட்டால் அது மோடிக்கு போகும் என்று நான் சொல்லுகிறேன். அதற்காக மாற்றி விசிலடிப்பவர்களுக்கு போட்டு விடாதீர்கள். விசிலடிப்பவர்களை தேர்தலுக்கு அனுப்புங்கள். அவர் என்ன செய்கிறார்? அதிமுக வெளிப்படையாக பிஜேபியோடு கூட்டணி வைத்திருக்கிறது. விஜய் என்ன செய்கிறார்? வெளிப்படையாக பிஜேபி எங்கே எதிர்க்கிறார்? அதற்கு விஜய் அவர்களே, உங்களால் பதில் சொல்ல முடியுமா? உங்களால் அங்கே போய் உட்கார முடியுமா? பெரம்பூரில் முதலில் நீங்கள் வெற்றி பெறுவீர்களா? உங்களுக்கே இந்த சந்தேகம் என்றால்தான் திருச்சி கிழக்கிலும் போட்டிருக்கிறீர்கள். தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நம்பிக்கையோடு ஒரே ஒரு தொகுதி போட்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கூட நம்பிக்கையோடு ஒரே ஒரு தொகுதி போட்டியிடுகிறார். நீங்கள் தான் சினிமா ஹீரோவாயிருக்க, உங்களுக்கே 2 இடம், 2 தொகுதி, உங்களுக்கே நம்பிக்கை இல்லை, உங்களுக்கே சந்தேகம். அவருக்கே தெரியும் அவரால் இந்த தேர்தலில் ஆட்சியை கைப்பற்ற வாய்ப்பில்லை. அந்த இடத்திலே போய் அவரால் உட்கார முடியாது. அவரோடு யாரும் கூட்டணியில் போய் சேரவில்லை. அதிமுக கூட்டணியில் இருந்த தேமுதிக விலகி வெளியே வந்தது திமுகவிடம் சேர்ந்ததை தவிர விஜயிடம் போகவில்லை.